ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப ஒரு அவேர்னஸ் வீடியோ இது. நம்ம வியூவர்ஸ், நம்ம யூடியூப் வியூவர்ஸ் ஒருத்தர் மிகப்பெரிய லாஸ், மேபி ஒருத்தருக்கு நார்மல் லாஸாக இருக்கலாம். என்னை பொறுத்தவரை பெரிய லாஸ் தான் அது. ஒரு நார்மல் கம்மியான லாஸ் ஒன்றும் கிடையாது. 2,32,000 2,32,200 லாஸ் பண்ணியிருக்காரு. நான் அவருடைய பேர், உங்களுடைய பேர் சொல்லலாமா, உங்களுடைய அக்கௌண்ட் ஐடியெலாம் காமிக்கலாமா, வாட்ஸ்அப்லேருந்து காமிக்கலாமான்னு கேட்டது. இல்லை சார், வேணாம் சார், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு, வேண்டாம், என்னுடைய இது யார்கிட்ட சொல்ல வேண்டாம், ஆனால் இந்த மேட்ரு மட்டும் சொல்லிவிடுங்க, நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் மட்டும் கிடையாது, அதுக்கு கீழே கிட்டத்தட்ட வந்து 90,000 ஒருத்தர், 65,000 ஒருத்தர் 12,000 ருபீஸ். ஏன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு பெரிய பெரிய அமௌண்ட் அதெல்லாம். ஸோ இது வந்து ஹியூஜ் அமௌண்ட் இருந்தால் ஃபஸ்ட்டு தமிழில் போட்டு வந்தால் ஒருத்தருக்கு ஒரு சிலருக்கு வந்து புரிஞ்சிக்கிற வாய்ப்புகள் கிடைக்கும். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, லாஸ் ஆச்சு ஓகே, கேபிட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ந்து போயிடுவீங்க. கிட்டத்தட்ட ஒரு கேபிட்டல் வந்து 4 lakhs, 4 லட்ச ரூபா கேபிட்டல். லாஸ் ஆனது எவ்வளோ? 2,32,000, கிட்டத்தட்ட பாதிக்குன்னா மேலே போயிடுச்சு. ஸோ ஒரு ரிஸ்க் எவ்வளோ? இப்போது 50% ரிஸ்க்குங்களா? 55%? இவ்வளோ பேர் ரிஸ்க் எடுக்கலாமா? அவர் எப்படி லாஸ் ஆச்சு, என்ன லாஸ் ஆச்சுன்றதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்ட மார்க்கெட்டை, அதனால் தயவு செஞ்சு வீடியோ லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், உங்களுடைய இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், என்னென்ன உங்களால் ஷேர் பண்ணுங்களோ நிறைய பேர் ஷேர் பண்ணி புதுசாக ஸ்ட்ரகிள் பண்ண யூஸ் ஆகும். அட்லீஸ்ட் அவங்களுடைய லாஸை வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. அது புரியலையா, விட்டுட்டாவது கொஞ்சம் விலகி வைப்பாங்க. ஏதோ ஒன்று திங்கக்கிழமை காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே நம்ம ட்ரேட் எடுத்துலான்ற முடிவு அட்லீஸ்ட் கொஞ்சம் யோசனை பண்ணவாது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ அவர்கிட்ட கேட்டேன் நான், 2,32,000 லாஸ் பண்ணிக்கிறீங்களா, ஏன் சார் நம்ம யூடியூப் சேனலில் பார்க்குறீங்க, ஒரு வெபினார் ஒன்று அட்டன் பண்ணி தான் பாருங்களேன் அப்படின்னா, இல்லை சார் நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறேன், நானே ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ அவருடைய லாஸில் வெறும் 10% நம்மளுடைய வெபினார் அட்டன் பண்ணியிருந்தா கூட போதும். அவர் நான் என்னுடைய வெபினார்னு சொல்லவில்லை, வேறு எங்கேயாச்சும் போய் கற்றுக்கிட்டோம். அட்லீஸ்ட் நாலேஜுக்கு செலவு பண்ணலாம் இல்லையா? அந்த 2,32,000 10 இடத்துல நாலேஜுக்கு செட் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு அதை என்ன சொல்கிறதுன்னா புரிஞ்சுக்குவாங்க, கொஞ்சம் புரிஞ்சுங்க. அதுக்கு நாலேஜுக்கு செலவு பண்ணுறது என்றைக்காக இருந்தாலும் உங்கள் கைக்கு ரிட்டர்ன் வரும். ஆனால் தெரியாமல் போகிற லாஸ் என்றைக்கும் ரிட்டர்ன் வராது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், அவர் எப்படி லாஸ் பண்ணிக்கிறான்னு கொஞ்சம் தெரிஞ்சுங்க. மார்க்கெட் வந்து எல்லாருக்கும் தெரியும், மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு, ரீடெஸ்ட் ஆச்சு, நல்லா புல்லிஷ். அவர் இங்கேருந்து ஒரு பை எடுத்தார் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இங்கேருந்து ரீடெஸ்ட் எடுத்து பை எடுத்தார். இங்கேருந்து சம் ப்ராஃபிட்டும் புக் பண்ணிட்டார். மார்னிங்கில் சம் ப்ராஃபிட், கிட்டத்தட்ட எவ்வளோன்னு தெரில, ப்ராஃபிட் புக் பண்ணிட்டார். ப்ராஃபிட் புக் பண்ணதுக்கப்புறம் என்ன, திரும்ப ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் வந்துச்சு. திரும்ப இந்த இடத்துல வந்து ரீஎன்ட்ரி ஆனார். ஃப்ரெண்ட் நல்லா கவனிச்சிங்க. இங்கே வாங்கி இங்கே ப்ராஃபிட் சம் புக் பண்ணார். கொஞ்சம் விலை இறங்குதுன்னு சொல்லி என்ன பண்ண ரீஎன்ட்ரி ஆனார். இங்கேருந்து ரீஎன்ட்ரி எடுத்தார். ஸோ இங்கே வந்தோடனே அவருடைய ப்ராஃபிட் கம்ப்ளீட் வாஷ் அவுட், அதாவது காஸ்ட் டு காஸ்ட் வந்துடுச்சு. நோ லாஸ் நோ ப்ராஃபிட். ஏன்னா வந்த ப்ராஃபிட் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இங்கே ப்ராஃபிட் சம்பாதிச்சது இங்கே போயிடுச்சு. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், அவருடைய மைண்ட் செட்டு மார்க்கெட்டு புல்லிஷில் இருக்குது. ஸோ வந்து இப்படி வந்துட்டு இப்படி போகும் அப்படின்னா ரைட், தப்பு ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக நான் இருந்தால் கூட இந்த ரீஎன்ட்ரி எடுத்திருந்தேன் அப்படின்னா என்னுடைய லாஸ் இங்கே வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டுருப்பேன். ஓகேங்களா? அவர் என்ன பண்ணார்னா, என்ட்ரி எடுத்தது தப்பு கிடையாது. இங்கேருந்து என்ட்ரி எடுத்து அவர் மைண்ட் செட் என்ன இருக்குதுன்னா, என்னுடைய ஸ்டாக்ஸ் இப்படி தான் போகும், இப்படி வராது, எவ்வளோ தூரம் வந்துடுது பார்த்துடலாம். ஓகேங்களா? அது என்னென்னா, அவர் ப்ரீவியஸ் சப்போர்ட் வரும், இங்கே வந்து மேலே போகும் அப்படின்னாரு. ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட்டு எப்படி வேணாலும் போகும். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படி தான் போகுன்றது வந்து நம்ம 100% நம்மளால் கணிக்க முடியாது. நமக்கு என்ன, நம்மளால் முடிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஸ்டாப் லாஸ். அதை தவிர்த்து நம்மக்கிட்ட எதுவுமே கிடையாது. நீங்கள் எவ்வளோ பெரிய ட்ரேடராக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கங்க, மேபி நான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடராக இருக்கலாம். நீங்கள் ரொம்ப அட்வான்ஸ் லெவலாக, நீங்கள் 20 வருஷம் நீங்கள் ட்ரேடிங்கில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம். என்னுடைய இந்த 15-16 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொன்னது என்னென்னா, எவ்வளோ பெரிய ட்ரேடராக இருந்தாலும் மார்க்கெட்டுக்கு முன்னாடி நாமெல்லாம் வந்து ஒரு தூசு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன சொல்ல, அந்த நமக்கெல்லாம் கணக்கே கிடையாது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கிறேன், நான் 15 வருஷமாக இருக்கேன் அப்படின்வாங்க. நீங்கள் எத்தனை வருஷமாக இருந்தால் இருங்க, மார்க்கெட் உங்களை தண்ணி காமிச்சிடும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் எப்பவுமே வந்து ஒரு அவேர்னஸாக இருங்க. இன்றைக்கி கூட சரி, நான் என்னுடைய கேபிட்டல் எடுத்துகிட்டு போனால் அந்த கேபிட்டல் திரும்ப வருமானது நிலை இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட கேபிட்டல் எடுத்துகிட்டு போகணும். எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, ஃபுல் கேபிட்டல் எடுத்துகிட்டு வருவாங்க, ஃபுல் கேபிட்டல் போடுவாங்க. ஸோ அந்த ஃபுல் கேபிட்டலில் போட்டு ட்ரேட் பண்ணதை அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன தான் பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த 10%க்கு மேலே கேபிட்டல் போடாதீங்க. அதில் ஒரு 5% ரிஸ்க் எடுங்க. ஓகேங்களா? ஸோ ரிஸ்க்கை வந்து கால்குலேஷன் பண்ணுங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கேருந்து என்ட்ரி எடுத்தார் இல்லைங்களா? ஸோ என்ட்ரி எடுத்தது என்னாச்சு, மார்க்கெட் கீழே வந்துச்சு. ஸோ இங்கேருந்து என்ன குவான்டிட்டி போட்டாரோ அந்த குவான்டிட்டிலேருந்து
இவர் என்ன பண்ணார், திரும்பவும் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் போட்டு ஆட் பண்ணார். 1100 குவான்டிட்டி போட்டு கொஞ்சம் ஹியூஜ் லாட் போட்டு பண்ணியிருக்காரு. திரும்பவும் 1000 இந்த மாதிரி போட்டு கேபிட்டலில் அதிகப்படுத்திருக்காரு. அப்போ என்ன ஆகும்னா, ஸோ இங்கேருந்து இங்கே லாஸ் வருது இல்லையா, டபுள் லாஸ் ஆகுது. கிட்டத்தட்ட 70,000 ப்ராஃபிட் இருந்ததுன்னா இங்கேருந்து என்ன 1,40,000 லாஸில் காமிக்கும். ஜஸ்ட் இந்த மூமெண்டம் பார்த்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபாய் லாஸில் காமிக்கும். அவர் என்ன பண்ணார், திரும்ப இன்னும் கொஞ்சம் வெயிட்டிங். அப்போ என்ன ஆகும், இது 1,02,80,000 காமிக்கும். எது இங்கேருந்து சின்ன சின்ன ஜம்ப்லாம் கூட பார்த்தீங்கன்னா பெரிய அமௌண்ட்டு போட்டு பண்ண சொல்லும், லாஸ் மிக பெருசாக காமிக்கும். ஓகேங்களா, தயவு செஞ்சு இந்த மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணாதீங்க. தலைக்கு வந்தது தலைப்பாடு போட்டு சொல்லிட்டு கட் பண்ணுற வழியை பாருங்கள். ஓகேங்களா, ஸோ இமீடியட்டாக லாஸ் எப்போ தெரியுதோ உடனே கட் பண்ணிகிட்டே இருங்க. ரொம்ப வெயிட் பண்ணாது. லாஸ்ட்டில் மட்டும் எப்பவுமே வந்து வெயிட் பண்ண வேலை மட்டும் தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க. என்னுடைய ஹம்லிங் ரிக்வெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ப்ராஃபிட்டில் வெயிட் பண்ணுங்கள், வேணான்னு சொல்லலை. ஆனால் லாஸ்ட்டில் மட்டும் நகத்தோடு கட் பண்ணுங்கள். விரலுக்கு வந்தது நகத்தோடு கட் பண்ணி எங்கேம்மா இமீடியட் கட் பண்ணி சும்மா சைலண்ட்டாக வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை, தேங்க்யூ.